யாத்திரை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம் திரு ராஜீவ்காந்தி. பிரதமரனுடைய தொடர் பயணம் 6வது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். கோவையில் நடக்கக்கூடிய இந்த சாலை பேரணி என்பது மிக குறிப்பாக மேற்கு மண்டலத்தை பாரதிய ஜனதா குறிவைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வகையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கிறீங்க? எப்போ தமிழர்களுடைய துயருக்கு, தமிழர்களுடைய பெரும் இடருக்கு வராத பெரும் மரியாதைக்கு இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் இப்போது கோவைக்கு வந்திருக்கிறார். அப்போதே சமிக்கைக்கு தெரிந்துவிட்டது இது தேர்தலுக்கான நேரம் என்றது. கடந்த 2 மாதங்களில் ஒரு 6-7 முறை தமிழ்நாட்டுக்கு வந்த போதே தேர்தல் தேதி நெருங்கிவிட்டது என்று எங்களுக்கு சமிக்கைக்கு தெரிந்தது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு எங்களுடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கிற போது அது குறித்து எவ்வித பதிலும் இல்லாமல் இப்போது பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். வரட்டும், அவர் ஒரு ஜனநாயக உரிமை. ஆனால் கொங்கு மண்டலத்தை குறிவைக்கிறது என்கிற அந்த சொல்லாடல்கள்லாம் கேட்க இனிப்பாகவும் வசதியாகவும் இருக்கும். நான் கோவையில் தான் தற்போது இருக்கேன். கவுண்டம்பாளையம் என்கிற பகுதியை பொறுப்பாளர். எனது தொகுதி பக்கத்தில் தான் பெருமரியாதைக்குரிய நாட்டுடைய பிரதமர் வச்சு தன்னுடைய ரோடு ஷோவை நடத்தியிருக்கிறார். அது வெறுமன ஊரில் பழமொழி சொல்வார்கள், யாரும் இல்லாத கடையில் யாரு கட்டி ஆற்றுகிறார் என்று. அதுபோல்தான் பெரும் விளம்பர செலவு செய்து பெரும் மக்கள் வருவார்கள் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் காணொலி காட்சிகளில் காண்க முடியும். நரேந்திர மோடி அவர்களை சாலையில் பார்க்கிற போதே அந்த கூட்டம் மீண்டும் அவரை காண அந்த கட்சி கூட்டம் மீண்டும் ஓடி வருகிறது. அப்படி என்றால் அங்கு மக்கள் கூட்டம் இல்லை, வெகுஜன மக்கள் இல்லை, அவருக்கு ஆதரவு இல்லை என்பதுதான் அழைத்து வரப்பட்ட கூட்டம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பளவு அவர்கள் சொன்ன அரசியல் ஆவி கோவையை குழுங்குகிறது. அப்படின்லாம் கோவையில் எந்த இடத்திலும் காண முடியவில்லை. பிரதமரை வரவேற்பதற்கு அவரது கட்சி சேர்ந்தவர்கள் ஒரு 5000 10,000 வந்திருப்பார்கள் என்று கருதுகிறோம். இது எவ்விதமான தாக்கத்தையும் உண்டு செய்யாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. கடந்த முறை பயணங்களிலும் போது திருப்பூர், பல்லடம், அதே போன்று திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இப்போது கோவை, நாளை சேலம் என தொடர்ச்சியாக பிரதமர் மோடி போகிற இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுகிறது. தமிழ்நாட்டில் இருந்த ஆன்டி மோடி என்கிற அந்த அலை போயிருச்சு, அவருக்கான பெரும் வரவேற்பு உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. மோடி எதிர்ப்பு இன்னும் மக்கள் மன்றத்திலும் தமிழ்நாடு மக்களிடம் மிக வீரியமாகத்தான் இருக்கிறது. காரணம், அவர் தமிழ்நாட்டுக்காக எதுவும் செய்யவில்லை. குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் பேரிடரில் பாதிக்கப்பட்டது கூட ₹1 கூட அது தரவில்லை.